பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலைக்கடையில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதரவு விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை, கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் நாளை 9ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே ஈரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலாக்கத்திற்கு பொருள் இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 4,30,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்த ஒரு விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,250 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.